சங்கீதம் 33:11 திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 33:11 படிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அப்படியானால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஓட்டத்தை ஓடுகிற பொழுது ஸ்டெபிளைஸ்டான ஒரு வாழ்க்கை, நிலைவரமானது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், மட்டுமல்ல பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மட்டுமல்ல இது சொற்ப காலம் இந்த உலகத்திலே என்று பரிசுத்த வேதாமம் சொல்லி நித்திய ஜீவனை குறித்தும் பரலோக வாழ்வை குறித்தும் சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை எந்நாளும் நீங்கள் உடையவர்களாய் இருக்கவும் உங்களுக்கு ஒன்று தேவையாக இருக்கிறது. அது என்ன? கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனை. இந்த ஆலோசனை உங்களுக்கு கிடைக்குமானால் இது ஒரு நாளும் உங்களை தவற விடாது, நீங்கள் கீழே விழ விடாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படவும் விடாது. கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதிலே நாம் நிலைத்திருப்பதற்கு இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை நாம் செய்ய வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இருதயத்தின், கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகள், சங்கீதம் 33:11 சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அவருடைய இருதயத்தின் நினைவு என்ன? அவர் உள்ளத்திலே சொன்னார், பகலும் இரவும், மாரிக்காலமும் கோடைக்காலமும் உஷ்ணமும் ஆகிய இவைகள் ஒரு நாளும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை என்று தன் உள்ளத்தில் சொன்னார். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக அழகாக நிற்கிறது. எவ்வளவுதான் மாற்ற நினைத்தாலும் மாற மாட்டேங்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, 24 hours நமக்கு ஷாப் வைக்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷனே கொடுத்தா கூட அதில் வைக்காம ஏன் காலையிலே விசேஷமாக வைக்கிறோம்? நம்ம பழகிட்டோம். சரியா, காலையில் உழைக்கவும் இரவில் உறங்கவும் ஓய்வாக இருக்கவும் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சில இடங்களிலே இந்த 24 மணி நேரமும் ஃபார்மசி இல்லை, நமக்கு சிலர் வாங்க வேண்டுமானால் வாங்கத்தக்கதாக திறந்திருக்கிறது. அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. என்றாலும் பகலிலே உழைக்கவும் வேதம் சொல்லுகிறது, மாலை நேரமானால் சாயங்காலம் மட்டும் தன் பண்ணைக்கும் வேலைக்கும் மனுஷன் புறப்படுவான். சாயங்காலம் மட்டும் பின்பு வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து உறங்குவதற்கு அவன் செல்கிறான். இது தேவன் அமைச்சிருக்கிற ஸ்கெட்ச். இதில் இருந்து விலகவே முடிவதில்லை, எப்பொழுதும் அது அப்படியே இருக்கிறது. அப்போ அவருடைய ஆலோசனைகளும் கூட எதுவுமே மாறவே மாறாது. ஒரு தடவை அவர் சொன்னால் அவர் திரும்பவும் சொல்லி அவர் திருத்துகிறவர் அல்ல. தேவன் ஒரு தரம் சொல்லி பின்பு அதை திருத்துகிறவர் அல்ல என்பதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது தடவை நம்ம கேட்குறோம் வச்சுக்கோங்களேன், ஆலோசனை கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா இதை செய்யாதன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஃபாஸ்டிங் போட்டு கெஞ்சி கூத்தாடி, கர்த்தாவே இது தேவ சித்தமாக இருக்க கடவுது அப்படின்னு ஊக்கமாக ஜெபம் பண்ணோடனே, கர்த்தாவே நீர் எங்களுக்கு தாரும் சொன்னால், இஸ்ரவேலர் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கேட்டதை கொடுத்தார், அவருடைய இருதயத்திலோ இளைப்பை அனுப்பினார். அப்போ சில நேரங்களில் சிலதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. சரி, ஆண்டவர் சொல்கிறாரு சற்றே பொறு மகனே அப்படின்னு சொன்ன பிறகும் நமக்கு இதயம் இன்னும் துடிக்குது. இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டாரு, விடவே விடக்கூடாது. ஃபாஸ்டிங் 40 நாள் போட்டுரும். ஃபாஸ்டிங் போட்டு 40 நாள் தேடி ஒரு வீடு கண்டிப்பாக வேண்டவே வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டால் கடைசியில் கிடச்சிடும் உங்களுக்கு ஒரு வீடு என்ன. ஆனால் அந்த வீட்டில் பாருங்கள், சரியாக நீங்கள் குடியிருக்கவே முடியாமல் போகலாம். ஒரு குறிப்பிட்ட சகோதரன் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஊக்கமாக ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கடை தெருவில் பார்த்த ஒரு பைக் பேரை சொல்லி, இந்த பைக் எனக்கு வேண்டுமே வேண்டும்னு முழங்கால நின்று ஜெபம் பண்ணார் ஊக்கமாக. அவர் ஊழியம் செய்கிறதுக்கு தானே கேட்குறேன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னார், கொஞ்சமாக பொறு மகனே அப்படின்னு சொன்னார். இவர் கேட்பதாகவே இல்லை.
ஆண்டவரே, அந்த பைக்கு நீர் கொடுத்தால்தான் என் மேல் அன்பாக இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளுவேன், இல்லைன்னா நீர் என் மேல் அன்பாக இல்லைன்னு நினச்சிக்கிடுவேன்னு சொல்லி அடி இப்படின்னு ஜெபத்தை பண்ண உடனே கர்த்தரும் பாருங்க ஒரு மனுஷன் அனுப்புனார். ஐயா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பைக் வாங்கிக்கங்கன்னு காசு கொடுத்தாரு. அவர் கர்த்தர் அனுப்பிட்டாரு, காகம் அனுப்பினது போல் அனுப்பினார். இவர் போய் அந்த சந்தோஷமாக அந்த பைக்கை வாங்கிட்டார். வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அப்போ தான் புத்தம் புதுசாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மாடலான பைக்காக இருந்திருக்கு. அந்த பைக்கு நல்லா 4 நாள் நல்லா ஓடும், 5ஆவது நாள் படுத்துக்கிடும், ஓடாது. இப்போ இவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இவர் கிராம ஊழியத்துக்கெல்லாம் போவார், கிராமத்தில் எல்லார் மத்தியிலும் அடித்து பேசுவார் விசுவாசம். கடைசியில் இவருக்கு விசுவாச சோதனை எங்கே காத்திருக்கும்? பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவதில் காத்திருக்கும். இவர் பைக் ஸ்டார்ட் பண்ணோன்னு எல்லா பையங்களும் கிராமத்து பையன் கை தட்டுவாங்க, சார் கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு பைக் நின்று போயிடும். இவருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடும். அடாடா, இது ஓடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, விரட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப மாட்டேது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணி உடனே கிளம்பிடுவார். எல்லாரும் பையங்க எல்லாம் டாட்டா காட்டுவாங்க, ஒரு 10 அடி தூரம் போய் நின்று போயிடும். இப்போ இவருக்கு ரொம்ப வேதனையாக போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவர் எதற்காக எனக்கு பைக் தந்தீர்னு. இப்போ ஆண்டவர் கேட்டார், உன்ட்ட நான் ஒரு ஆலோசனை சொன்னேன் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவர் இதை நான் காயலாங்கடையில் போட்டு வர்றேன், அதன் பின்பு ஆலோசனை சொல்லுன்னு. போய் பழைய கடையில் இரும்பு கடையில் போட்டு வந்த பிறகு கர்த்தர் சொன்னாராம், உனக்கு நல்ல கார் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், நீ ஏன் பைக்கை கேட்டு என்னைய தொந்தரவுப்படுத்தி நீ விரும்பின ஒரு பைக்கை கேட்டு வாங்கி இப்படி கஷ்டப்பட்டு கடைசி இரும்பு கடையில் போய் போட்டிருக்க. அது கேட்காம இருந்திருக்கலாம் இல்லை, இன்னொருவருடைய வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை உனக்கு கொடுக்க சொல்லி இவ்வளோ உனக்கு எதற்கு இந்த வேதனை? அப்போ பொறுன்னு சொன்னார். அடுத்த வாரத்தில் இன்னொரு ஐயா கை நிறைய பணத்தை கொடுத்தாரு, ஐயா உங்களுக்கு காரு தான் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவருக்கு பயமாக இருக்குது, வாங்குற கார் ஓடுமா ஓடாதா அப்படின்னு. முதல்ல அடிபட்டுட்டார்ல. அப்போ கர்த்தர்ட்ட கேட்டப்போ சொன்னார், நான் தான் உனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன் போடுன்னு சொல்லி. இப்போ நடந்ததாக ஒரு கதை, ஒரு சம்பவமாக கதையை நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தர்ற ஆலோசனைக்கு காத்திருங்க. கிடைச்சிக்கு பிறகு அதை மாற்றலாம் நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அவர் மாறுறதுக்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் பொய் சொல்ல மாட்டார், சொன்னால் மாற்றவும் மாட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சிலவற்றை அவர் ஒரு சில காலங்களுக்கு வைத்திருந்து அதன் பின்பு மாற்றி கொடுப்பாரா இருக்கலாம். அப்பொழுது அவரே சொல்ல வைக்கணும். நீங்களா போய் காலை பிடிச்சி கையை பிடிச்சி சொல்ல வைக்கிற மாதிரி நீங்கள் நடந்து வற்புறுத்தி பெற்றுக்கொள்ளலான்ற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு கைவிடுங்க. கர்த்தருடைய ஆலோசனை என்ன? என் வாழ்க்கையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என்னுடைய வேலையை குறித்து, என்னுடைய திருமணத்தை குறித்து கர்த்தருடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டால் கர்த்தர் ஒரு ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனைப்படி நீங்கள் காத்திருந்தால் அழகாக உங்கள் வாழ்க்கை அமையும். விசேஷ விதமாக இந்த ஆலோசனைகள் தான் அவர் கட்டளையின் வடிவிலும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டளையே விளக்கு. நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருளான ஒரு பெரிய காற்றின் வழியாக போகிற போல இருக்க இந்த விளக்கை வச்சுக்க, உனக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கேன், இந்த கட்டளைகளை காப்பாற்று, அப்பொழுது உனக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும், நீ போகலாம். ஆண்டவர் 10 கட்டளைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்தார். அதையே மீட்பர் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது 2 கட்டளைகளாக அவர்களுக்கு மாற்றி, ராஜரீக பிரமாணமா மாற்றி என்பதை விட அதை சுருக்கமாக ராஜரீக பிரமாணமாக கொடுத்தார். 10 கட்டளைகள் உண்டு. இது 2. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முதலாவது கற்பனை. இதுக்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சரி, இப்போ 10 கட்டளையை கை கொள்றது ஈஸியா, இந்த ராஜரீக பிரமாணத்தை கை கொள்றது ஈஸியா? இதுதான் நம்பர் கணக்குக்கு 2 வெரி ஈஸின்றீங்க. ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் சொன்னப்ப இருந்தது லகுவாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லுங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயான்னு சொல்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக எந்த எல்லையெல்லாம் துணிக்கும்? எனக்கு பிறன் யாருன்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார், விபத்தில் திருடர்கள் கையில் மாட்டிக்கொண்டவன் உதவி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் திக்கற்றவர்கள், ஏழை, விதவைகள், உங்களை போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கொடுத்துருக்கீங்களா? அது கொஞ்சம் யோசிங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் கொடுத்த 10 கட்டளே தேவலை போல
இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பர் ஸ்ட்ராங்கான டீ காஃபி மேரில் இருக்குது, அதுவே இலகுவாக இருந்திருக்குன்னு நினைக்கலாம். ரைட். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது சமயத்துக்கேற்றபடி நீங்கள் விசுவாச குடும்பத்தாருக்கும் பின்பு யாவருக்கும் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தில் அவர் தெளிவுபடுத்துகிறார், நன்மை செய்யுங்க, உங்களுடைய எல்லா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற சொத்து சுதந்திரத்தை எழுதி கொடுக்க நான் சொல்ல அன்பு கூறுங்க. அதே நேரத்தில் அந்த மனுஷனுக்கு அவனை கொண்டு போய் மருத்துவமனையில் போய் அவன் மருத்துவரிடத்துல சேர்த்துட்டு அவனுக்கு கூட ஒரு பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வர்றப்ப மீதம் இருந்தால் தரேன்னு தான் சொல்கிறாரு. அதற்காக அந்த நல்ல சமாரியன் தன்னுடைய சொத்தில் பாதி எழுதி திருடர் கையில் அப்படின்னு கொடுக்கல. சரிதானா? அப்போ கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அதை சொன்னாலும் அந்த தேவையான மெடிசின்ஸ், அவனுக்கு தேவையான மெடிக்கேஷன், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையானதை தான் கொடுத்துட்டு அவர் போகிறதா காண்பிக்கிறார் இல்லையா ஆண்டவர். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். ரைட். இப்போ இதே இதுதான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணமாகிய அந்த 10 கட்டளை, நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. இது இப்போ ஜூஸ் பா, இது ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி, இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. ரைட். இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் போல் அடுக்கி அவர் வச்ச அந்த 10 கட்டளைகளில் பல ஆலோசனைகள் நமக்கு வந்திருக்கிறது. இந்த ஆலோசனைகள் நம்முடைய புத்திக்கு உதிக்குமானால் நம்ம இந்த உலகத்தில் நிலைவரமானவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, சிறந்தவர்களாக, நம்முடைய எல்லையில் தலையானவர்களாக, நாம் சிறந்தவர்களாக விளங்க முடியும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிலை நிற்கிற ஆலோசனை. முதலாவது ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை கொடுத்த ஆலோசனை என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், உன் தேவன் தாமே சொன்ன சகல வார்த்தைகளும் ஆவனன்னு சொல்லி, என்ன வார்த்தைகளை தேவன் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூறுவாயாக. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் எழுதி இருக்கிறது, வேறு எந்த ஒன்றையும் நீ உனக்கு தெய்வமாக தெரிந்து கொள்ளாத, அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன்னுடைய தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து. 6ஆம் வசனம் பாருங்க, யாத்திரம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப 1000 தலைமுறைக்கு என்னிடத்தில் அன்பு கூர்ந்தா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொண்டார். அப்ப தேவனுடைய இருதயம் எதுக்காக ஏங்குதுன்னா ஒன்னே ஒண்ணுக்காக தான். அவர் அன்பே உருவானவராக இருக்கிறார். உன்னை அழகா சிருஷ்டிச்சுட்டு அவர் உட்கார்ந்து பார்க்கிறார், இந்த சிருஷ்டிக்கப்பட்ட புள்ள, இந்த மகன், இந்த மகா, இந்த பையன், இந்த பொண்ணு விசேஷமா என்னிடத்துல அன்பா இருக்கிறானா, நான் அவனுக்கு பரம தகப்பன், என்னிடத்துல அன்பா இருக்கிறானா, அன்பா இருந்தா நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன். அப்போ அவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன? என்னிடத்தில் அன்பு கூறு மகனே. ஏன் இந்த அன்பு கூறுதலை குறித்து விசேஷமாக ஒரு கட்டளையாக கொடுக்கணும்? அவர் ஒரு ஆலோசனையாய் சொல்லி மட்டும் விடாமல் கட்டளையாக கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், வேதாமத்தில் எழுதியிருக்கிறது. உபாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, இதோ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறும் பொழுது அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமான. உபாகமம் 30:20 கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். இப்ப உனக்கு 2 வேணும். உனக்கு ஜீவன் வேண்டும், 2வது உனக்கு தீர்க்காயுசு வேண்டும். இந்த 2ஐயும் தருகிறவரா தேவனே இருக்கிறார், கர்த்தரே இருக்கிறார். ஜீவன், தீர்க்காயுசு. ரைட். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு ஒரு